இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவுடைய அன்பும் அருளும் சமாதானமும் என்று இருப்பதாக. தவ காலத்தை நம்ம தொடங்கியாச்சு. தவ காலத்துல முதல் நாளில நம் சிலுவை அடையாளத்தை நம் நெற்றியில் வரைந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னைக்கு நெற்றியில சிலுவை அடையாளம் வரைவது, எண்ணெயை வச்சு சிலுவை அடையாளம் வரைவது, அல்லது கழுத்துல செயின்ல சிலுவை அடையாளம், அந்த ஃப்ரேமி அதெல்லாம் அணிவது என்பது இன்னைக்கு இயல்பாக இருக்கிறது. அதையெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவனும் தன்னலம் மறந்து தன்னுடைய சிலுவையை தானாக சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கின்றார். சிலுவை என்பது அடையாளம் கிடையாது, அது நினைவு சின்னம் கிடையாது. அது சீடத்துவத்திற்கான அழைப்பு, வாழ்வு. எனவே சிலுவை சுமப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இரண்டாவது, இந்த இயேசுவுக்காக சிலுவைகளை சுமப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம், ஆவலாக இருக்கிறோம். சிலுவை பாதையில இயேசுவுக்கு உதவி செய்த ஸ்ரீமனாக நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இயேசுவுக்கு மட்டும் நாம் உதவி செய்யக்கூடாது, மாறாக நம்முடைய அயலாருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும், சுமக்க முடியாமல் சோர்ந்து போய் கிடக்கக்கூடிய அவர்களுக்கும் நாம் தோள் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, தவ காலத்துல இறைவனுக்காக ஒருத்தர் முயற்சிகளும் தியாகங்களும் நேர்ச்சிகளும் செய்வது பெரிது கிடையாது. மாறாக நாம் பார்க்கக்கூடிய அயலாருக்கு நம்மால் இயன்ற உதவி செய்து அவருடைய குடும்பத்தை அவருடைய சிலுவைகளை சுமப்பதற்கு நாம் உதவி செய்வோம். கண்டிப்பாக இறைவன் தவ காலத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.